நம்ம நண்டு கிரேவி வைக்க போகிறோம். நண்டு வெங்காயம் பொடி பொடி வெட்டியிருக்கேன், பச்சை மிளகா ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன், தக்காளி, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, தேங்காய். இதை வச்சு நான் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டை தோலோடு இடித்து போட்டிருக்கேன். அது கூடயே கருவேப்பிலை, பச்சை மிளகா, நல்லா வதக்கி வச்சுக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டெல்லாம் நல்லா வறுந்ததுக்கப்புறமேட்டு வெங்காயம் பொடி பொடியாக வெட்டிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமே நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து கொஞ்சம் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக மீன் குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா கிளறிடுக்கிறேன். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா எடுத்துக்கிறேன். அமுக்கிற கரண்டி வச்சு நல்லா அமுக்கி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நண்டு ஆட் பண்ணிக்கிறேன். நான் நண்டோட உடம்பு மட்டும்தான் போடுறேன். நண்டோட காலை வச்சு ரசம் போடலான்னு இருக்கேன். அதனால் நான் 4 நண்டு எடுத்துருந்தேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நண்டு வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நான் எப்பவுமே அரிசி கலந்த தண்ணி தான் குழம்புக்குலாம் யூஸ் பண்ணுவேன். பின்னாடி நல்லா இது பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா 5-6 விசில் விட்டு எடுத்தாச்சு. இது வெந்துருச்சு. இப்போ தண்ணி மட்டும் நல்லா சுண்டு கிரேவியாக ஸ்டேஜ். நல்லா கிரேவி ஆகும்போது தேங்காய் துருவல் ஒரு கை எடுத்திருக்கேன். அதை தூவி கொத்தமல்லி முடிஞ்சிச்சு. நல்லா கிரேவி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பெப்பர் கொட்டிக்கிறேன். பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருப்பேன். பெப்பர் போட்டு நல்லா கிரேவியை நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காய் போட்டு சும்மா ஒரு பேருக்கு ஒரு கை, ஏன்னா நிறைய காரம் சேர்த்துருக்காங்க, கொஞ்சம் காரத்தை குறைச்சிருக்காங்க. தேங்காய் போட்டோன்னையும் ஒரு வணக்கிட்டு இறக்கிடணும். இறக்கும்போது கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம்.
நண்டு கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.